டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 7ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 6 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 4 எபிசோட் 7. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா இது இத்தனை பேர் சுத்து போட்டானுங்க? அப்ப இதுதான் ரொக்குஹாரா டெண்டேவா? இங்க பாரு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட முடிவு ஒண்ணுதான். நான் என்னைக்குமே ரொக்குஹாரா டெண்டே கூட வரவே மாட்டேன். அண்ட் இவன் தான் அதோட டாப் டாகா டெரனோ சவுத்து. எப்பா பாக்கவே செம்ம பெருசா இருக்கான். நான் எப்பயோ ரிட்டையர் ஆயிட்டேன். இனிமேட்டு இந்த இதுக்குள்ள நான் வரமாட்டேன். ஓய் டிராகன், டக்குன்னு ஒரு விடுவான் பாருங்க. 5 அடி பறந்து போய் விழுவான். நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. நீ ரிட்டையர் ஆகுறேன்னு சொன்னா நான் என்னைக்கும் நீ மன்னிக்க மாட்டேன். அப்புறம் எல்லாம் டோக்கியோ மேஞ்சிக்காங்க தான் பெரிய ஆளும் பேசிட்டு இருக்கானுங்க. திடீர்னு இன்னொரு குத்து, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள அடுத்து ஒரு அடியை போட்டு படுக்க வச்சிருவான். என்னடா இது அநியாயம். டிராகன் வரமாட்டேன் ரிட்டையர் சொன்னக்கு அப்புறமும் அடிச்சு அவனை வர வைக்கலான்னு பாக்குறானுங்க. இவன் உண்மையிலே மான்ஸ்டரா? ரவுடிகளோட யாராவ கிரியேட் பண்ணதே இவங்க தான். இவங்களோட ஐடியாஸ் எல்லாம் பாக்குறப்ப செம்ம கேவலமா இருக்குது. நான் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் அப்படிங்குது, டோக்கியோ மேஜிக்காக டிஃபீட் பண்ணணும். ஏன்னா என்னதான் ஸ்ட்ராங்கா இருக்கவன் செத்து போனாலும் அதை விட்டு போனாலும் அவன் என்னைக்குமே ஸ்ட்ராங்கன்னு தான் கூப்பிடுவானுங்க. உண்மையிலே எனக்கு சரியான காண்டை கிளப்புது. ஒரு நாய் தின்ற உலகண்டா இது. சொல்றது கேளு, இப்ப எனக்கீழ வேலை பாரு. அப்படி இல்லைன்னா இங்கே செத்து போ, முடிவு உங்கையில. என்ன சொல்ற? ஃபார்மர் 1st டிவிஷன் கேப்டன். ஏண்டா இவ்வளோ பேசிட்டு இருக்க, ஒண்ணுமே பேச மாட்டேற? அடுத்து நீதான் மாப்ள. என்னடா பண்றீங்க? நான் இப்போதாட்டா வந்தேன். என்னடா இது ஐயோன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அடுத்த செகண்ட் இன்னொருத்த பறந்து வந்து விழுவான். எப்பா எத்தனை பேரா வருவீங்க? எங்கடா இருக்கீங்க? எப்பா சவுத்து, கொஞ்ச நேரம் விட்டா நீரா பெரிய இவன் மாட்டா ஆக. இப்பெல்லாம் ஆடலாமா? பக்கத்துல இருக்க என்ன கவனிக்கிறது இல்ல அப்படின்னு காமிச்சா பிராகுமன் வந்துருப்பானுங்க. அவங்க ஒரு 100 பேரு. என்னடா இது, என்ன இளவுடா இது? 3 டிடிஸ்ல 2 பேர் இங்க இருக்கானுங்க. என்ன நடக்க போதும் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கத்து அவனுங்க இந்த பக்கத்து இவனுங்கன்னு சொல்லி நடுவுல இவங்க 3 பேர் தான் மாட்டிருப்பானுங்க. அப்படியே இந்த பக்கத்து மழை பெஞ்சிட்டு இருக்குமா? ஏப்பா பிளாக்மேனு, என்ன இந்த பக்கம்? மழை பெய்யுது. இங்க பாரு உட்காரட்டே, நான் உங்க கூட எந்த வம்புக்கும் வரல. நான் இங்க வந்தது ஒரே ஒருத்தனுக்காக. அது அனகாக்கி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. எல்லாத்துக்கும் சாக்கு. எது நானா? என்னையவா? ஆமாண்டா நீதான்டா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. டாக்கமிச்சி எங்களை சேர்ந்தவன். ஓ ட்ரம் கார்டு வெளில வந்துட்டான் போல இருக்கு. இவன் யாருன்னா அப்கோர்ஸ் காக்குச்சு. நீ என்ன சவுத்து கீழே பண்ணிட்டு இருக்க? உன்னோட லீடர் செத்து போயிட்டான், மனசு இது மாட்டியா என்ன? ஆஹா, சொல்றவனா பாத்தியா? சொல்றவனுக்கு ஒரு தகுதி வேணும். என்னப்பா செஞ்சிரவ மறந்துட்ட போல இருக்கு. 2 பேரும் இப்படியே அமைதியா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம முசுசுகி காஞ்சி இவன் டெண்டியோட நம்பர் 4 இருப்பான். 1st ஜெனரேஷன் பிளாக் டிராகனோட வைஸ் கேப்டனா நான் தான். பிளாக் டிராகனோட 9th ஜெனரேஷன் கேப்டனே நான் தான், இந்த கிரேட் மடராமே சியோன். இவன் இங்க நம்பர் 5 இருக்கான். எப்பா இவங்க பண்றதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா போற போக்க பார்த்தா நம்ம 2 பேர் தலையிட்டு தான் ஆகணும் போல இருக்கு. போற ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சா என்ன, வா பாத்துக்கலாம். இவன் யாருன்னா நம்பர் 2 and 3 ஹைட்டானி 2 அண்ட் ஹைட்டானி ரானு. ஐயோ என்னடா இது, ஃபார்மர் டென்ஜிகாக்கு மெம்பர்ஸும் 1st ஜெனரேஷனும் இங்க இருக்கானுங்களா? உண்மையா சொல்லணும்னா ரொக்குஹாரா டெண்டே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இங்க இருக்கிறவன் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கிறான்? என்னது ரத்தத்துக்கு அலையில இத்தனை பேரா? எப்பா எங்க இருக்கவங்களா உண்மையிலே நைஸா தாண்டா இருக்காங்க. என்ன சொல்ற செஞ்சு? திடீர்னு ஒருத்தன் ஓடி வருவான், கொடையை தூக்கி விட சவுத் அப்படி தட்டி விடுவான் பாருங்க. அங்கேயிருந்து ஜம்ப் அடிச்சு அவன் கழுத்தாக மாட்டையிலே ஒரு போட்ட போடுக்கு அப்படியே ரிட்டன் அடிச்சு அப்படியே நிப்பான் பாருங்க. என்னோட கொடை மழையில நினைக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு இவன் வேற புதுசா கிளம்பி வருவான். பிராக்மனோட பாசு கவராகி செஞ்சு. எனக்கு என்னப்பா ஆரம்பிக்கலாமா? ஏய் யாரா இவன், எவ்வளவு குட்டியா இருக்கான்? இவன் தான் பிராக்மனோட பாசா? உன்னை பார்த்தோன்னு அப்படியே நடம்பளவர் மாதிரி ஆகுதுடா. செம்ம நர்வஸா இருக்கேன். ஏய் யாரா நீ? எங்க பாஸுக்கே பயத்தை காட்டுற? அவ்வளவு பெரிய ஆளா நீனு? நான் தான் பிளாக் டிராகனோட 9th ஜெனரல். தம்முன்னு ஒருத்த ஒரு அடியா போடுவான் பாருங்க. அவ்வளவுதான் அவங்காளி. நீலாம் ஒரு குப்படா. சும்மா பிளாக் டிராகன். இவன் யாருன்னா பிளாக் டிராகனோட 1st ஜெனரேஷனை சேர்ந்தவன் அராசி கெய்சோ பென்கைன்னு சொல்லியிருப்பானுங்க. யாரா இவன் பிளாக் டிராகன் சொன்னவன குப்பன்னு சொல்றான்? டாக்கமிச்சி அது யார் தெரியுமா? பென்கை 1st ஜெனரேஷன். ஏய் செஞ்சோ, நம்ம வந்தது அனகாக்கிக்காக தான். அவங்க கூட மட்டும் வேலையை பார்ப்போம். சும்மா இந்த ரொக்குஹாரா டெண்டே கூட சண்டை எழுதிட்டு இருக்காத. ஆமாண்டா நான் மறந்தே போயிட்டேன். ஏன்டா எல்லாரும் என்னைய தேடுறீங்க? என்னதான்டா உங்களுக்கு வேணும்?
டக்கு நம்ம காகச்சு ஓடி வந்து ஒரு குத்து விடுவான் பாருங்க. டாக்கமிச்சி ரவுடி உலகத்துக்குள்ள வரானா அது எங்களோட இதா தான் இருக்கணும். அவன் டெண்டக்குள்ள தான் வருவான். என்ன சொல்ற டாக்கமிச்சி? ஆஹா, இது கூட நடக்கலாம் எப்படி? உண்மையிலே நீங்க ரொம்ப டஃப் தான்டா. என்ன சொல்ற? ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபார்மர் டெஞ்சுக்காக ஒன்னா சேர்த்துருக்கேன். இருக்காதா பின்ன? நரம்பு துடிக்குதுல. என்ன சொல்ற வாகா? ஏது இல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா இவன் செத்துருப்பான். இவன் யாருன்னு பார்த்தோம்னா பிளாக் டிராகனோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சார்ந்தவன் வாகசா. டேய் யாரா இவன்? இப்பதான் ஒரு மாஸ்டர் வந்தானா இன்னொருத்தனுக்கு மேல இன்னொருத்தன் வந்துகிட்டே இருக்கீங்களா? எங்கடா இருக்கீங்க? நீ வந்தது பயங்கரமா இருந்துச்சு, சொல்லாம கொள்ளாம இப்படி வர. அனகாக்கி அது யார் தெரியும்ல? த லிவிங் லெஜெண்ட்ஸ், பிளாக் டிராகனோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பெஸ்ட் டியோ வாகா அண்ட் பென்காய். அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட வைஸ் பிரசிடென்ட் த காட் ஆஃப் வார் அகாசி டகயோமி. இவங்க தான் பிளாக் டிராகனோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபவுண்டிங் மெம்பரு. நம்ம செஞ்சுரை வச்சிருந்தால அதே கேங் தான். இவங்க இருந்த காலகட்டத்தில் இவங்க தான் ஜப்பானோட நம்பர் 1 கேங். ஆனால் இப்போ அது மேட்ரு கிடையாது. என்ன மேட்டர்னா அந்த மர்மமான ஒருத்தர் இருக்கான் பத்தியா, அவனுக்கு இல்லை இவங்க 3 பேர் இப்போ இருக்கானுங்க. அதுதான் த அன்மேட்ச்டு கவராகி செஞ்சு. யாரை பாத்துறா இப்படி ஹைப் ஏத்துறீங்க? என்னப்பா சவுத்து, எங்க விட்டோமோ அங்கே ஆரம்பிப்போமா? இந்த மாட்டம் இன்ஜின் பம்ப் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுதா. வாடா சண்டைக்குன்னு சொல்லி இவன் எந்திரிச்சிருவான். என்னடா இது இவ்வளவு டிராபிக்கா இருக்கு? இந்த போட்டு ஒரு 100 பேரு, இந்த போட்டு ஒரு 100 பேரு, 3 டிடிஸ்ல 2 பேர் இங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாக்கமீச்சி இனிப்பி ட்ரேகன் 3 பேர் மாட்டிட்டு முழிப்பானுங்க. நான் உங்க கூட சண்டை போட வரல, எங்களுக்கு தேவை அனகாக்கி. அவனை கூட்டிட்டு போறோம். காண்டோ மேஜிக் எங்க வரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிப்போம். ஆஹா, என் டைமையும் மிச்சப்படுத்த போற. எனக்கு தேவை டேக்கன் தான். அவனை விட்டுட்டு நீங்க கிளம்பு. அப்படி இல்லைன்னா சண்டை சம்பவம் தான். வாய முடுங்கடா. எவனை பார்த்து எவன்டா பேசுறது? நாங்க எங்க இருக்கணும் நாங்க தாண்டா முடிவு பண்ணுவோம். நாங்க எங்க இருக்கணும் நீங்க ஏன்டா முடிவு பண்றீங்க? என்ன சொல்ற டாகமிச்சி? நான் ஆமா கரெக்டு. இங்க பாருங்க, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. பிராக்மனோ ரொக்கோட டெண்டேவும் எதுவும் எனக்கு தேவை கிடையாது. நான் இங்க வந்ததுக்கான காரணம் காண்டோ மேஜிக் அங்கோட லீடரான சானோ மாஜிரா தோக்கடிக்க. ஆமா உண்மை அதுதான். நான் டைம்லி பாய் வந்தது காரணமே அதுதான். ஓ, என்னடா புதுசா உள்ளார வரானேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? இந்த புகுடுப்புல சலசலக ஆரம்பிக்கும். என்ன தைரியம் உனக்கு? உன்னைய மாட்ட பொடியெல்லாம் 3 டிடிஸ்ல சண்டை வைக்கிறதா? வாய்ப்பே இல்ல. டிரைவர் உள்ள வந்து ஒரு குத்து விடுவான் பாருங்க. இப்ப இவன் 5 அடி பறப்பான். என்னடா டாக்கமிச்சி அடிக்கணுமா? யார தொடணும்னா இதை தாண்டி தொடரா பார்க்கலாம். வாடா, ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிருச்சு. யாரு கத்த? லேய் போலீஸ் வந்துட்டாங்கடா. எப்பா டிரேகனே, இதை இன்னொரு நாள் வச்சுப்போம். என்ன சொல்ற? சவுத்து நல்லா கேட்டுக்கோ. இனிமேட்டு எத்தனை தடவை வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, என்னோட பதில் ஒண்ணுதான். நான் எப்பயும் போல டோக்கியோ மேஜிக் கேங்ல மட்டும் தான் இருப்பேன். அது மட்டும் தாண்டா எனக்கு புரிஞ்சா. நான் ரொக்கோஹாரா டெண்டேல சேரவே மாட்டேன். அப்படியா? அதையும் பார்த்துருவோம். நீ கொஞ்சம் கூட மாறல. உன்னோட மனசு என்னைக்குமே டோமனை பத்தி தான் நினைக்குது. சும்மா நின்னதுக்கு மன்னிச்சிரு டிரேகன். எது அவங்க 2 பேத்துக்கு தெரியுமா? சரி ரைட்டு, நம்மளும் கிளம்பலாம் வாங்க. ஓ, அதுதான் அனகாக்கியா? ஆஹா, சரி வாங்க கிளம்பலாம். டேய் டாகமிச்சி இனிப்பி வண்டி எடுங்கடா கிளம்பலாம். அப்படின்னு தலையோட வந்த பிரச்சனை தலைப்பாயோட போகும். என்னைய மன்னிச்சிடா, நான் ரொம்ப உளறிட்டேன் போல இருக்கு. இல்ல இல்ல, நீ அப்படியே இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் மட்டும் கிடையாது, நீனும் கொஞ்சம் கூட மாறல. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாகமிச்சி என்னைய மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறேன். நான் இப்ப பிராக்மனோட மெம்பர்னு சொல்லுவான் பாருங்க. டாக்கமிச்சிக்கு ஒண்ணுமே புரியாது, மண்டையை வெடிக்கும் போல இருக்கும். ஏண்டா இப்பதான் டைம் டிராவல் பண்ணி வந்த எந்த காலகட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. சோயா, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். லவ் யூ சோ மச்.